ஹாய், எதுக்காக சிசர் வச்சுருக்கோம் தெரியுமா? ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு தான் இந்த சிசர். அதை நம்ம கட் பண்ணி அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே அன்பா பிரியமாக இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. அது யார் தெரியுமா? ஏலகிரிலேருந்து யார் அனுப்பிச்சிருக்கா? செல்ஃபி பாண்டா வச்சுருக்கவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. எங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். என்ன அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து எங்களுக்காக இதை அனுப்பியிருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வந்து இப்போ என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன பக்கம் கட் பண்ணுறதுன்னு தெரியலம்மா. நடுவில் இங்கே அப்படியே கிழியும்மா. இடக்கூடமா கிழிக்கக்கூடாது. என்ன இருக்கும் சொல்லு. தைலமா இருக்கும். அவங்க என்ன கடை வச்சிருக்காங்க? அவங்க என்ன கடை வச்சிருக்காங்க? ஆக்சுவலா என்ன ஷாப்? என்ன ஷாப்னா வந்து எல்லாமே இருக்கு. டாய்ஸ் இருக்கு, தீம் பார்க்ஸ் இருக்கு, போட்டோ எடுக்கலாம், போட்டோ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதான் என்ன இருக்கு, சாக்லேட்ஸ்லாம் நம்மளே செய்யலாம். ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்கு. என்னமாது? எத்தனை அட்டப்பட்டி? போட்டோஸ் தெரியுதா? யார் போட்டோஸ்? நம்ம போட்டோஸ். ஏய், நம்ம போட்டோ எப்படிடா இருக்கும்? நம்ம போட்டோ தான்மா. நம்ம போட்டோ கிடையாது. இத பார்த்தேன். இதான் அது என்னதுன்னு காட்டணும்ல. இதுதான் வந்து செல்ஃபி பாண்டாவோட அந்த கேட்லாக். இதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன இருக்குது இல்லைன்றதெல்லாம் இதில் இருக்கும். அவங்களோட விசிட்டிங் கார்டும் வச்சுருக்காங்க. இதில் வந்து பர்ஃப்யூம் செய்கிறது, சோப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் மேக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய இப்போ பார்க்கலாமா என்ன இருக்குன்ட்டு. ஆனால் செம்ம சூப்பராக சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேட்லாக் புக் என்னென்ன இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தனித்தனியாக லட்சு சுஜன்னு பேர் போட்டு அவங்களுக்கான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? அதெல்லாம் இல்லை, நம்ம இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் இருக்கிறதுனால மறையுது. லட்சு சுஜன் வெயிட் பண்ணு தருவேன். அப்பாக்கு தான் லூடோ அடிக்கடி விளையாடுவார்ல, எடுத்து வச்சிருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இப்போ வந்து 3 பேருக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து தனித்தனியா பிரிக்க போறாங்க. என்னன்னு பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? இரு பேர் காட்டு போ. இது வந்து என் நேம் போட்டிருக்கு. இது வந்து தனியா கொடுத்துருக்காங்க. SUJAN சுஜன். சேதா சுஜன். அது நெக்ஸ்ட் இருக்கா உந்துக்கா. நீங்க பாருங்களே, டாட் கூட ஹார்ட். கவி 3 பேருக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு எனக்கு இல்லையான்னு கேட்டாரு. அவருக்கு தான் வந்து இந்த ஸ்னேக் லேடர் அடிக்கடி விளையாடு வரல, அதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய இருக்கானா அதுல. கிஃப்ட் பேசிடலாமா? யாருக்கு பிரிக்கலாம்? நம்மளாம் சொன்னா அவன் பிரிக்கவே மாட்டான். நீ வேற போனி என்ன இருக்கு பார்க்கலாம். இல்ல ஷார்ப்னர் கிடையாது. அந்த கெலடோஸ்கோப் அந்த க்ளூ கிளிட்டர் க்ளூ. சாரி, எரேசர். குழந்தை கூட பேசி பேசி எனக்கும் அப்படிதான். லாஸ்ட் ஒன் என்னடா சாக்லேட்? அம்மா சுஜனுக்கு மட்டுமா? என்ன அர்த்தம்? கவர் கொடுமா, அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு சுஜன் ஜாலி இல்ல? ஒரு டான்ஸ் போட்டு பார்க்கலாம். டான்ஸ் மாதிரி இல்ல. நீ தனியா பாரு. சரி தனியா பாரு. அக்கா அது பிரிக்கலாம். தள்ளி போ. அவன் ஆர்வத்தை அடக்குறதுக்குள்ள போதும் நீ பிரிமா. இவன் முடிச்செல்லாம் கழட்டுவான் இப்பதான் பொறுமையா. ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த ஸ்கிப்பிங் வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தேன். ஹேர் பேண்ட் நினைக்கிறேன். நல்லா வருதுல்ல? சூப்பரா இருக்கு. கம்பல் சுஜா, இது உனக்கு போடலாம்டா. டப்ஸ் கம்பல்.
சுஜல் கம்பல். நான் வந்து அவங்களை எப்ப பார்த்தாலுமே சொல்லுவேன் உங்க கம்பல் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆரஞ்சு இருக்கும், பைனாப்பிள் இருக்கும், என்னென்னவோ மாடல் மாடலா போடுவாங்க. எல்லாமே ஹேண்ட்மேடு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது சொல்லுவேன் வந்து அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. உனக்கு பர்ஸ் தேவைப்படாதுல்ல, அதனாலதான். ஒண்ணும் இல்லடா அதுல பர்ஸ் மட்டும்தான்டா. பாரு அவனுக்கு ஒயிட், இவங்களுக்கு பிங்க், அந்த ரெட் கலர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஒண்ணும் கிடையாது, நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லானது. ஆலோவேரா ஜெல். ஏன்னா நான் போன வாட்டியே இதை வாங்கிட்டு வந்தேன். ஹேண்ட்மேட் சோப்பு. இதுவும் ஹேண்ட்மேட் சோப்பு. இது என்னது? இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஏலகிரி அவங்களோட அந்த போட்டோ போட்டு நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கா. சோப்பு, ஹேர் ஆயில் சேம் நான் போன வாட்டி யூஸ் பண்ண எல்லாமே யூஸ் பண்ணிக்கோமா, தனியா யூஸ் பண்ணிக்கோ. ஹெர்பல் ஹேர் ஆயில் அழகா வந்திருக்கு. இதுல வந்து 60+ ஹெர்பல் இருக்கிறதுனால அழகா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. உனக்கு அந்த சாக்லேட் கொடுக்கல. ஆமா, உனக்கு எதுமே கொடுக்கலாமா? அப்பா சாரி சுஜன். ஆமாப்பா தைலம் பா, நான் வேற மூக்கில் வச்சிட்டேன்ப்பா. தைலம், அந்த ஏலகிரி தைலம் அப்படியே அந்த ஸ்மெல். இவ்வளோ பொருள் இருக்கு. ஆனா இந்த சின்ன தைலத்தோட ஸ்மெல்லு தான் அந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்துச்சு, வெளியவே வந்தது எங்களுக்கு. நாங்க இதை வச்சுதான் தைலம் பேசிக்கிட்டோம். ஸோ வந்து நான் கரெக்டா அடுத்தது என்ன? இதுதான் லூடோ பிரிக்கலாமா? லூடோ பிரிக்கலாம். இது வந்து ஃபேமிலிக்கே கொடுத்தாங்க. நாங்கள் தான் பாவம் ஹஸ்பண்ட் மனசு கஷ்டப்பட போகுது நான் அவருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து இதை பிரித்து பார்க்கலாம். ஏன் தெரியுமா, நாங்கள் லூடோ விளையாடுறதுல ஒரு பைத்தியம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போய்க்குது. எங்கள் வீட்டில் மொத்தமே வந்து ஒரு 3 லூடோ இருக்குமா? 2 இருக்கா? சின்னது பெருசு. யாருமே அந்த மாதிரி லூடோ வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் வச்சு நடக்கிறோம் அந்த மாதிரிலாம். வேணாம் பாப்பா அப்புறம் காட்டலாம் பாவா அப்படின்னு. ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டா அது அப்படியே இருக்கு. அது பின்னாடி பக்கம் இருக்குடா. எங்க? வா, எல்லாமே நிறைய ஐட்டம் இதுலயே இருக்கும் போலல. ஒரு நிமிஷம், என்னப்பா இது பிரிக்க முடியல. ஏய் லேடர், அந்த லேடர்ஸ் எங்க பாருங்க காயின்ஸ். அதுக்கப்புறம் லூடோ. எனக்கு ரெட், சுஜனுக்கு ப்ளூ, அம்மாக்கு கிரீன், அப்பாக்கு yellow. இல்ல அம்மாக்கு yellow, அப்பாக்கு கிரீன். இல்ல அப்பா தான் எல்லோ, ஏன்னா அதுல தான் மங்கி இருக்குது. வேணாம் எனக்கு. அப்ப லட்சு எலிஃபண்டா? இந்த கதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. இங்க இந்த டாய்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு கலரு. இதில் வந்து அந்த காயின் வைக்கிறதுக்காக. ஸோ வந்து எல்லாமே சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருக்குது எல்லாமே. இவ்வளோ தூரம் நாங்கள் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அவனை பாருங்களா, வாப்பா தூக்கிட்டு வாப்பா. இந்த எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னண்டே வர அந்த மாதிரி அது பாருங்க. எங்களோட டெய்லி நைட்டு ஒரு கேம் போடாமல் நாங்கள் தூங்குவோம். குழந்தைங்க ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்சுட்டு குழந்தைங்க தோத்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அந்த நைட்டு ஃபுல்லாகவே இருப்பாங்க, அவங்க விட மாட்டாங்க. ஓகே, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப பிடிச்ச அழகான சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பழக்கமாக இருந்தாலும் இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து அவங்க மனசை வந்து காட்டுதுன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்? தேங்க்யூ அங்கிளுக்கும் சொல்லணும்பா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் பிரதர் அண்ட் அந்த குட்டி பாப்பா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகான கிஃப்ட் எங்களுக்கு ஞாபகார்த்தமாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் நாங்கள் ஏலகிரி வந்தோம்னா நம்ம மீட் பண்ணலாம். அந்த வீடியோவை நம்ம எங்கே போகணும், யார் கூட இருந்து எல்லாத்தையுமே நம்ம போடுறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Bye. Bye.